அனைவருக்கும் வணக்கம். முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க ஆலோசனை. உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் கிரேட் 1, கணினி பயிற்றுனர் கிரேட் 1 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை 10 அன்று வெளியிட்டது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 12 வரை பெறப்பட்டன. முதலில் தேர்வு செப்டம்பர் 28 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு நடைபெறுவதால் தேர்வு தேதி அக்டோபர் 12 தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராக 3 வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் சிலர் பள்ளி கல்வி அமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ். ஜெயந்தி தலைமையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை டிபிஐ வளாகத்தில் உள்ள ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டரங்கில் நடந்தது. அதில் தேர்வை திட்டமிடப்படி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்றத்தின் அறிவுரையை ஏற்று தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாமா என்று விவாதிக்கப்பட்டது. பள்ளி கல்வி அமைச்சரும் தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தள்ளி வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு தேதி தள்ளி வைக்கப்பட்டால் ஒரு 3 வாரம் 4 வாரம் இந்த தேதி இவ்வளோ நாட்களுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா 3 வாரம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே தேதியில் 3 வாரம் அப்படின்போது வேறு ஏதாவது தேர்வு இருக்கா எல்லா அரசாங்கம் அதனுடைய ஆலோசனை தேர்வு வாரியம் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ தள்ளி வைத்தால் 1 மாதம் கூட ஆகலாம், 1.5 மாதம் கூட ஆகலாம். 3 வாரத்துக்கு பிறகு இருக்கும் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ ஏன்னா அந்த தேதி நெருங்க தான் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் தேதி கூடுதலாக வர்றப்போ இன்னும் ரிவைஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பார்க்கலாம் டிஆர்பி என்ன முடிவு பண்ணுதுன்ட்டு. நீங்கள் இருந்தாலும் இந்த 12 தேதிக்காகவே நீங்கள் படிங்க. தேதி அறிவிக்கப்பட்ட பிறகே நாம் அந்த தேதியை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது என்பதை நான் இந்த பதிவில் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்து விவரங்கள் கிடைத்தவுடன் மீண்டும் நமது யூடியூப் சேனலில் நான் பதிவிடுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கல்வியாளர் முனைவர் ஜெ. கோவிந்தராஜ், யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவர். நன்றி, வணக்கம்.